கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்றும் துதிப்பே நன்றியோடு. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பே நன்றியோடு. ஸ்தோத்தரிப்பே என் நேரமும் துதித்திடுவே. உம்மை உயர்த்தி பாடிடுவே. உம் நாமம் உயர்த்துவே. உம்மை பாடி மகிழுவே. நன்றி அப்பா. அப்பாவை நன்றியோடு கூட துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றின் இதயத்தோடு போய் துதிக்கிறோம். எங்களை மட்டுமாய் கிருபையாய் எங்களை பாதுகாத்த நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. இந்த வேலை எத்தனை நன்மைகள் எங்கள் வாழ்வில் செய்தீரப்பா. இதற்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றால் இந்த வாழ்நாளெல்லாம் போதாது தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி. எங்களுக்கு நல்ல கிருபைகளை தந்து வழிநடத்துகிற நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி. உமக்கே துதிக்கிற மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரின் ஆலோசனைக்காக அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 6 மற்றும் 7வது வசனம். அப்போஸ்தலர் 3 அதனுடைய 6 மற்றும் 7வது வசனங்கள். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்தில் தேவாலயத்தில் பேதுருவும் யோவானும் பிச்சை கேட்டு கொண்டிருக்கிற ஒரு கால் முடியாத ஒருவனை பார்த்து அவனிடத்தில் இப்படியாய், அதாவது அவன் என்ன செய்கிறான் என்றால், இவர்களிடத்தில் ஏதாவது நாம் பெற்றுக்கொள்வோம் என்று கேட்கும் பொழுது அவன் எதிர்பார்த்திருக்கலாம், வெள்ளியும் பொண்ணும் இவங்க தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இடத்துல பேதுருவும் யோவானும் இப்படியாக அவனிடத்தில் சொல்லுகிறார்கள், வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, நீ எதிர்பார்க்கிறது என்னிடத்தில் இல்லை, ஆனால் என்னிடத்தில் இருக்கிறது என்னன்னா, நசராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கிவிடும் பொழுது அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்தில் வெள்ளியினாலும் பொன்னினாலும் பெற முடியாத அதிசயத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமம் செய்யும். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அவருடைய நாமம் எவ்வளவு வல்லமை உள்ளது! உலகத்தில் உள்ள நாமத்திலே மேலான நாமத்தை உடையவர் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுதலை கிடைக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிசாசுகள் ஓடுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நோய்கள் தீருகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாவங்கள் நீக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்ன செய்கிறோம்? ரட்சிக்கப்படுகிறோம். இப்படி கர்த்தருடைய நாமத்தினாலே அத்தனையும் செய்யும் பொழுது இந்த இடத்தில் அந்த பிச்சை கேட்டு கொண்டிருக்கிற மனுஷனுக்கு இப்படியாய் அதிசயம் நடக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்தில் நாம் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நாம் என்ன செய்கிறோம்? அவரை நாம் துதிக்கிறோம். இப்பொழுது கர்த்தர் எனக்கு சுகம் கொடுக்கிறார் என்றால் சுகத்துக்காக நான் அவரை என்ன செய்கிறேன்? இசப்பா, நான் நோயிலிருந்தே என்னை குணமாக்கினேன், அதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உம்மை துதிக்கிறேன் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் நாம் கர்த்தருடைய இயேசு கிறிஸ்து என்றால் யார், அவருடைய நாமம் எப்படிப்பட்டது என்பதை உணர்ந்து நாம் அவரை என்ன செய்யணும்? துதிக்க வேண்டும். அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்தில் கர்த்தர் நமக்கு நன்மை செய்ததற்காய் மாத்திரம் அவருக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுக்காமல் அவர் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளவு மேன்மை உள்ளவர் என்பதை அறிந்து நாம் அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை நாம் துதிக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளை, குணப்படுத்தியதற்காக நாம் என்ன செய்யக்கூடாது? அவரை துதிக்கக்கூடாது. என்னுடைய நோயை தீர்க்கிற பரிகாரியாகிய கர்த்தர் அவர், அதற்காக நான் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னை மீட்பர் அவர், அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவருடைய நாமம் எப்படி வல்லமை உள்ளது என்பதை நாம் உணர்ந்து அவரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, அவரை துதிக்கும்படியாக நம்மை ஏற்படுத்தின தேவன் அவர்.
நம்முடைய துதிகளிலே அவர் வாசம் செய்ய விரும்புகிற நல்ல தகப்பன் அவர். அவருடைய நாமத்தை நாம் உணர்ந்து, அவருடைய நாமத்தின் வல்லமையை உணர்ந்து, அவருடைய நாமத்தின் மகிமையை உணர்ந்து அவரை நாம் துதிக்க வேண்டும் அன்பு பிள்ளைகளே. கர்த்தருடைய நாமத்தினாலே அந்த கிறிஸ்துவினுடைய அன்பின் நிமித்தமாக அந்த பிச்சைக்காரனுக்கு அந்த பேதுருவும் யோவான் என்ன செய்தார்கள்? கர்த்தருடைய நாமத்தினாலே அந்த இடத்தில் அவர்களுக்கு அற்புதத்தை கட்டளையிட்டார்கள் அன்பு பிள்ளைகளே. கர்த்தருடைய நாமத்தினாலே அதிசயம் நடக்கும். கர்த்தருடைய நாமத்தினாலே அற்புதம் நடக்கும். நாம் அற்புதத்திற்காக அவரை துதிக்கக்கூடாது. அந்த அற்புதத்தை செய்த அந்த அற்புதமான நாமத்தை குறித்தே நாம் அவரை மேன்மைப்படுத்த வேண்டும் அன்பு பிள்ளைகளே. அந்த அதிசயத்தை செய்த அந்த நாமத்தை நாம் போற்ற வேண்டும் அன்பு பிள்ளைகளே. இன்று நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நாம் துதிக்கும் பொழுது, கர்த்தர் நமக்கு நன்மையை செய்ததை நினைத்து துதிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த நன்மையை செய்த நாமம் எப்படி வல்லமை உள்ளது, அந்த நன்மையை செய்த நாமம் எவ்வளவு வல்லமை உள்ளது, அந்த அற்புதத்தை செய்த நாமம் எவ்வளவு மேன்மையானது என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் நாம் துதிக்கும் பொழுது கர்த்தருடைய நாமம் இன்னும் அதிகமாய் மகிமைப்படும் அன்பு பிள்ளைகளே. நாம் இன்னும் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதித்து பாடும் பொழுது அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும் அன்பு பிள்ளைகளே. அவருடைய நாமம் மாத்திரமே உயர்ந்தது, பூமி அனைத்திற்கும் அவருடைய நாமம் மாத்திரமே உயர்ந்தது என்பதை உணர்ந்து நாம் நன்றி சொல்ல வேண்டும் அன்பு பிள்ளைகளே. நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நாம் நன்றி சொல்வது, உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி சொல்வதாக இருந்தாலும் அவருடைய நாமம் தான் அதை செய்தது. எல்லா காரியங்களிலும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய நாமம் மாத்திரம்தான் இருக்கும் அன்பு பிள்ளைகளை. நாம் தனிமையாக இருக்கும்போது நமக்கு தாயாக, தகப்பனாக, சிநேகிதனாக, சகோதரியாக, சகோதரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மாத்திரமே நம்மளை தேற்றும் அன்பு பிள்ளைகளே. நாம் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் நாமம் மாத்திரம்தான் நம்மளை பலப்படுத்தும் அன்பு பிள்ளைகளே. நாம் சிக்கலில் தவிக்கும் போது நமக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வரும் பொழுது அவருடைய நாமம் தான் நமக்கு கேடகமாக இருக்கிறது அன்பு பிள்ளைகள். இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தருடைய நாமம் தான் நம்மளை உயர்த்தி பாதுகாத்து வழிநடத்தி பலப்படுத்தி சுகம் தந்து நம்மளை காத்து வழிநடத்துகிற அன்பு பிள்ளைகளே. அதற்காக நாம் அவருடைய நாமத்தை உணர்ந்து அவருடைய நாமம் மேலான நாமம், அவருடைய நாமம் வல்லமையுள்ள நாமம், அவருடைய நாமம் அதிசயமான நாமம், அவருடைய நாமம் வானத்திற்கு எல்லாவற்றுக்கும் மேலான நாமம் என்பதை உணர்ந்து அவரை துதிப்போம் அன்பு பிள்ளைகளை. வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.